பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே கைஸ், வெல்கம் டு சினிமேஷன்ஸ். இன்றைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காந்தா மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு நவம்பர் 14th. அந்த மூவி எப்படி இருக்குது, அந்த மூவியோட ஓவராலாக ஒப்பீனியன், அந்த மூவியோட ரேட்டிங், ஸோ அந்த மூவி வந்து உங்களுக்கு எனக்கு எந்தளவுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, இதெல்லாம் ஃப்ளாஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, காந்தா மூவி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இதை டைரக்ட் பண்ணது செல்வமணி செல்வராஜ். இதில் வந்து யாரெல்லாம் கேஸ்டிங் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ போஷ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரா, ராணா, காயத்ரி சங்கர், இவங்கெல்லாம் வந்து இதில் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் வந்து எனக்கு என்ன பர்சனலாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்றதை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் எது ஒர்க் அவுட் ஆகலன்றதை பற்றி பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூவி வந்து எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ சட்டிலாக ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு லேக் அங்கங்கே தெரிஞ்சாலும் செட்டிலாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீனுமே வந்து அன்வான்டாக இருக்காது. எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா, ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு சீனுமே அன்வான்டாக இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனுக்கு ஆப்டாக தான் இருக்குமே. ஸோ அந்த கதைக்கு ஸ்டோரி என்ன தேவையோ அதை வந்து பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து எந்த சீன்ஸுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டில் ஏற சீனே வந்து நிறையா இருக்குமே. அந்த இடத்துல தான் வந்து நிறைய ஸ்டோரிஸை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் நிறையா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட 4 தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ, ராணா, இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியோட வந்து ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு போகிறதே. ஸோ இந்த 4 பேரை சுற்றி தான் வந்து இந்த கதையை கிளம்பி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நல்லா கிறிஸ்பாக வந்து ஒரு கதையை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து எடுத்திருக்காரு இந்த மூவியை. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் பை ஈச் ஃப்ரேம் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது நமக்கு நல்லா லிஸ்ட்டில் கிளியராக இருந்துச்சு. அங்கங்கே ஸ்டோரியை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும், பட் ஆனால் வந்து அந்த கனெக்டிவிட்டின்றது பர்சனலாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காந்தான்றது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. அந்த மூவி வந்து இந்த படத்துக்குள்ளே எடுக்கிறாங்க. பட் எடுக்கும்போதே வந்து அது தடைப்பட்டுருது. எதனால் தடைப்படுது, அதுக்கப்புறமா அந்த தடைப்பட்டதுக்கு அப்புறமா என்ன வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்குதுன்னா, ஃபுல்லாக த்ரில்லர் மாதிரி போயிடுறாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த ராணா வந்து வராரு. ஸோ அது எதுக்காக அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு வராரு, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த கதையே. ஸோ இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இல்லை. நம்ம வந்து ஒரு கதையை எப்பவுமே ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் அந்த ஒரு படமாக பார்த்தோம்னா நமக்கு வந்து அது தெரியாது. இதே வந்து நம்ம அது ஒரு அனலைசிஸாக பார்த்தோம்னா அப்போ வந்து நமக்கு ப்ரெடிக்டபிலிட்டி தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு நம்ம மனசை நொறுக்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. டெக்னீஷியன் ஒர்க்கு, அப்புறமா பேக்ரவுண்ட் ஒர்க் இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எமோஷனல் கனெக்ட் வந்து ரொம்ப செகண்ட் ஹாஃபில் செட் ஆயிருந்துச்சு. ஸோ செட்டிலாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக த்ரில்லராக போகுது, இன்வெஸ்டிகேஷனாக போகுது. செம்மையாக இருக்குது மூவி. ஸோ உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய மூவி தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கெல்லாம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாமே சினிமாவை பற்றி
எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம் தான். ஸோ அதனால் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு சினிமா இன்ட்ரெஸ்டடாக நான் பார்த்ததுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. பட் ஆனால் மற்றவங்களுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் தான். ஸோ ஃபஸ்ட் நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10.10 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து லாங் ரன்னில் நல்லா ஓடிச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான கலெக்ஷன் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஒரு ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சமுத்திரக்கனிக்கும் நமக்கு துல்கர் சல்மானுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குது. அந்த கிளாஷ் வந்து அந்த ஈகோ வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காமிக்கல. அதை இன்னும் ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா காமிச்சிருக்கலாம். நம்ம லப்பர் பந்து இன்னும் நிறைய மூவிஸில் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ கிளாஷை வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. அதை டெலிவரும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஈகோ கிளாஷ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து இந்த மூவி வந்து ஓரளவுக்கு இதுவான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது என்னோடய ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.